தெரிந்த வேறு வார்த்தை சொல்லுங்க நீங்க சார். மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் சார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் வந்து எவ்வளவு அழகாக ஒரு திரைக்கதையை தயார் பண்ணுவாருன்னு நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அழகான திரைக்கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தார். அதுவும் விவசாயிகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் 5 ஆண்டுகளில் போற போக்கில் ஒரு திரைக்கதை வசனம் ஒன்று சொன்னார். போன ஆட்சியிலாம் நீங்க பார்த்தீங்கன்னா பல இடங்களில் விவசாயிகள் வந்து 309 கோடிக்கு வந்து நீங்க நெல் சேமிப்பு கிடங்கள் அமைப்பீங்கன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சுன்னு பல இடங்களில் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. தஞ்சாவூர்லயே அன்னைக்கிட்டலாம் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அதெல்லாம் என்ன ஆச்சுன்றதை பத்தி சொல்லல. வாகன போக்குவரத்து இருக்கு பாத்தீங்களா, அந்த கொள்முதல் செய்துவிட்டு வாகன போக்குவரத்து பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாக விவசாயிகள்லாம் போராட்டம் பண்ணாங்க. அதெல்லாம் அண்ணன் கண்ணுக்கு வரவே இல்லையா என்னன்னு தெரியல. கரும்புக்கு வந்து ஒரு விலை நிர்ணயம் செய்துவிட்டு, கரும்புக்கு ஒரு விலை நிர்ணயம் அரசாங்கம் செஞ்சா அந்த விலைக்கு கீழே இன்னொரு விலையை அதிகாரிகள் நிர்ணயம் செய்து கருது கொள்முதல் செய்ததாகலாம் அன்னைக்கு விவசாயிகள் போராடினாங்க, பிரச்சனை பண்ணாங்க. அதையும் அண்ணா மறந்துட்டாரு போல. இப்படி ஐயா விவசாயிகள் சொன்னதான் சொல்றேன், இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. இதுல அண்ணா வந்து அழகா சொன்னார் யார் யாரெல்லாம் விவசாயிகள்னு சொன்னாரு. அதுல ஒரு முக்கியமான விவசாயி அண்ணன் மறந்துட்டார். எல்லாரும் விவசாயிகள் அண்ணன் ஒவ்வொருத்தரை பத்தியும் சொல்லும் போது ஒரு முக்கியமான விவசாயியை மறந்துட்டாரு. கரும்பு தோட்டத்துக்குள்ள கான்கிரீட் போட்டு நடந்த விவசாயியை பத்தி அண்ணன் சொல்ல மறந்துட்டார். அப்ப இவங்க சொல்ற கதையெல்லாம் எப்படி இருக்குதுன்னா, சர்க்கரையை எறும்பு தின்னுருச்சு, சாக்க கரையான் தின்றுச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்குது ஒரு கதையெல்லாம். மாண்பு உறுப்பினர், நேற்று நடந்த ஒரு முக்கிய விவாதத்தினுடைய குறிப்புகளெல்லாம் நான் ஆய்வு செய்தேன். அதில் நீக்கப்பட வேண்டிய பகுதிகள் நீங்கள் எது குறித்து நீக்கப்பட வேண்டும் என்று கோரினீர்களோ அதெல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்வேன். இன்றும் இப்போது மாண்புமிகு அமைச்சர் பேசிய அறநிலையத்துறை அமைச்சர் பேசிய பேச்சுகளில் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டிய பகுதியில் இருந்தால் மட்டுமே அதை பார்த்து ஆய்வு செய்து நீக்குவேன். சொல்லுங்க. மாண்புமிகு சக்கரபாணி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விவசாயிகள் நெல் மற்றும் கரும்புகளை பயிரிடவும், அறுவடை செய்திடவும், விற்பனை செய்திடவும் தங்களது உடல், பொருள், ஆவி அனைத்தையும் செலவிட்டு மேற்கொள்கின்றனர். தற்சமயம் தமிழ்நாட்டின் ஃபினான்ஷியல் பொசிஷன் சரியில்லாமல் இருந்தாலும் நெல் மற்றும் கரும்பு பயிரிட்டுள்ள விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வேண்டும் என கருதி தமிழ்நாட்டின் வரலாற்றில் இல்லாத அளவில் மாநில அரசின் நெல் மற்றும் கரும்புக்கான ஊக்கத்தொகையை அதிகரிக்க முடிவு செய்துள்ளோம். நெல் கொள்முதல் பருவம் வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி தொடங்க இருப்பதால் குறைந்தபட்ச ஆதரவு விலையுடன் மாநில அரசின் ஊக்கத்தொகையாக சன்னரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு ரூபாய் 289 மற்றும் பொது ரக நெல் ஒன்றுக்கு ரூபாய் 159 என உயர்த்தி சன்னரக நெல் ரூபாய் 2750 பொது ரக நெல் ரூபாய் 2600 என வழங்கப்படும். மாநில அரசு நெல்லுக்கான ஊக்கத்தொகையினை ஓராண்டில் 156 ரூபாய்க்கு மேல் உயர்த்தி வழங்குவது வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும். அதேபோல 2025-26 கரும்பு அரவை பருவத்தில் சர்க்கரை ஆலைகளில் பதிவு செய்து கரும்பு வழங்கும் விவசாயிகளுக்கு ஒன்றிய அரசு மெட்ரிக் டன் ஒன்றுக்கு ரூபாய் 3290.50 நிர்ணயம் செய்துள்ளது. அதற்கு மேல் தமிழ்நாடு அரசால் சிறப்பு ஊக்கத்தொகையாக டன் ஒன்றுக்கு 709.50 ரூபாய் வழங்கப்படும். இதன் மூலம் விவசாயிகளுக்கு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் கரும்பு விலையாக கிடைக்கப்பெறும். கடந்த 5 ஆண்டுகளில் கரும்பிற்கான சிறப்பு ஊக்கத்தொகை 156 ரூபாய் மட்டுமே உயர்த்தி வழங்கப்பட்ட நிலையில் தற்போது முதல் ஆண்டிலேயே
360.50 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது என்பதையும் இம்மாமன்றத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். மாநில அரசால் கரும்பு சிறப்பு ஊக்கத்தொகையாக மெட்ரிக் டன் ஒன்றுக்கு ஓராண்டில் 134 ரூபாய்க்கு மேல் வழங்கப்படுவது வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும். நமது அரசு எப்போதும் விவசாயிகளை ஒருபோதும் விட்டுவிடாமல் அவர்களோடு தோளோடு தோள் கொடுத்து விவசாயம் சிறக்கவும் ஊரக வாழ்வாதாரம் சிறக்கவும் என்றும் உறுதுணையாக இருக்கும். நன்றி. நூற்றி 10 விதியின் கீழ் விவாதங்கள் இல்லை. பேரவைக்கு ஒரு அறிவிப்பு. சட்டமன்ற பேரவை நடவடிக்கைகள் குறிப்புகள் தொடர்பான ஒரு அறிவிப்பு. விவசாயத்துறை அமைச்சராக இருந்தனால அவருடைய துறை சார்ந்த விஷயங்கள் தெரியும், நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். முதல்ல ஒரு ஒப்பீடுங்கிறது 5 வருஷமா ஆட்சியில் இருந்திருக்காங்க, நம்ம 3 மாசமா இருக்கிறோம். இந்த ஒப்பீடுங்கிறதே நான் தவறுன்னு சொல்ல விரும்பல, நியாயமானு கேட்கிறேன். நம்பர் 1. 2 கேள்விதான் கேட்கிறேன் விவசாயத்துறை அமைச்சரை பார்த்து. 200 உங்களை பார்த்து தான் பேசணும். முன்னாள் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் 200 தொகுதிகளில் வெல்வோம், நாங்கள் தான் அடுத்த ஆட்சி அமைப்போம்ங்கிறதை உறுதியாக திராவிட முன்னேற்ற கழகம் நம்பியது. அதில் மாற்று கருத்து இருக்காதுன்னு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட நான் பதிவு பண்ணுறேன். ஆனால் முதலமைச்சர் அவர் ஒரு விவசாயி சொன்னார் அப்படின்னு 3 முறை பதிவு பண்ணார். அவருடைய முதல் பிரச்சாரம் காலடி பட்டது பரந்தூர் ஒரு விவசாயிகளுக்கு உதவியாக இருப்பதற்காக. அப்பொழுதே சொன்னார், என்னுடைய வாழ்க்கை விவசாயிகளுக்காக இருக்கணும். அப்படி சொன்ன எங்களுடைய மேனிஃபெஸ்டோல நாங்கள் சொன்னோம் விவசாய கடன் தள்ளுபடின்னு. அதை முயற்சியாக எடுத்து 5932 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்திருக்கிறார். ஆனால் 200 தொகுதியில் வெல்வோம் சொன்ன திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில விவசாய கடன் தள்ளுபடி பேசவே இல்லை. அது அவரே ஒத்துக்கிட்டார். நாங்க அண்ணனே ஒத்துக்கிட்டார். அண்ணனே MRK பன்னீர்செல்வம் அண்ணனே ஒத்துக்கிட்டார். நாங்க விவசாய கடன் தள்ளுபடி பத்தி பேசவே இல்லை. விவசாய கடன் பத்தி ஏன் பேசல? அப்ப விவசாயிகளுக்கு கடன் இருக்குமா இல்லையாங்கிறது முன்னாள் விவசாயத்துறை அமைச்சருக்கு தெரியாதா? அப்பொழுது உங்களுக்கு அந்த எண்ணமே முதல் கிடையாது. நீங்கள் ஆட்சியில் ஒருவேளை வந்திருந்தாலும் அந்த எண்ணம் உங்களுக்கு கிடையாது. ஆனால் அந்த எண்ணம் எங்க தலைவருக்கு இருந்திருக்கு. ஒன்னே ஒன்னு இந்த அவையில பதிவு பண்றேன், அவர் சொல்லல செயல்படக்கூடியவர் எங்கள் தலைவர். சொன்னால் செய்வார். நம்பர் 1. நம்பர் 2, இந்த அறிவிப்பை இப்பொழுது வரலாற்று ரீதியான ஒரு அறிவிப்பை கொடுத்தார். சன்னர் நகர் நெல்லுக்கு 2750 ரூபாய், 2600. உங்களை மாதிரி எங்களுக்கு கமெண்ட் பண்ண தெரியும். சபாநாயகர்களே, இதை நீங்கள் மரபுப்படி அவங்களும் நடந்துக்கணும் நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏன்னா எங்களோட உறுப்பினர்கள் மரபுப்படி இருக்கிறாங்க.